Hello dear students, welcome to Mathematics Education in Tamil. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 12th max exercise number 5.5 ல 6th sum பார்க்க போறோம். A cross section of a nuclear cooling tower is in the shape of hyperbola with the equation x square by 30 square minus y square by 44 square equal to 1 அப்படினு கொடுத்திருக்காங்க. ஒரு நியூக்ளியர் டவர் இருக்கு. நியூக்ளியர் டவர் வந்து இந்த ஷேப்ல இருக்கு. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்றத இங்கே டயக்ராமேட்டிக்காக காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குது. அதோட கிராஸ் செக்ஷன் அதை நெடுக்காக வெட்டிட்டு கிராஸ் செக்ஷனில் வெட்டிட்டு உங்களுக்கு அதை காமிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளே இருக்கும் அப்படின்றத காமிக்கிறாங்க. இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஹைப்பர்போலா ஷேப்பில் இருக்குது. அதோட ஈக்குவேஷனும் கொடுத்துட்டாங்க. ஸோ த டவர் இஸ் 150 மீட்டர் டால். ஸோ இதோட டவர் 150 மீட்டர் இங்கே காமிச்சிருக்காங்க 150 மீட்டர் டால் அப்படின்னு. அண்ட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் டு த சென்டர் ஆஃப் த ஹைப்பர்போலா இஸ் ஆஃப் the distance from the base of the tower to the center of the hyperbola அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டாப் வந்து சென்டர்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா சென்டர்லேருந்து பேஸ் எவ்வளோ தூரம் இருக்கோ அதில் பாதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது பேஸ் எவ்வளோ தூரம் சென்டர்லேருந்து பேஸ் எவ்வளோ தூரம் இருக்கோ அதில் பாதி மேலே இருக்கும் அப்படின்னா மொத்தம் 3ஆக டிவைட் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். 3ஆக டிவைட் பண்ணிவிட்டு 2 பங்கு கீழே இருக்குது, 1 பங்கு மேலே இருக்குது. அப்போ தான் 2 பங்கு அப்படின்றது வந்து 2 பாதி அப்படின்றது வந்து முழுசாக ஒன்றா கன்சிடர் பண்ணிக்க முடியும். அதில் பாதி அப்படின்றது மேலே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அப்போது 3 பார்ட்டாக இருக்கிறதுல 2 பார்ட் கீழே இருக்குது, 1 பார்ட் மேலே இருக்குது அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் டாப் அண்ட் பேஸ் ஆஃப் த டவர். ஸோ டாப்போட டயாமீட்டர் கேட்குறாங்க, அதே மாதிரி பேஸோட டயாமீட்டர் கேட்குறாங்க. ஸோ மேலே இருக்கிறதோட விட்டம், கீழே இருக்கிறதோட சர்க்கிளோட விட்டம், இந்த ரெண்டுத்தையும் கேட்குறாங்க. ரெண்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, ஓகே, அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 30 ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 44 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கவனிக்கணும், நியூக்ளியர் டவர் இருக்குது. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ அப்போது இங்கே வந்து இந்த மாதிரி இருக்கிறதா நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ சென்டர்லேருந்து இது ரேடியஸ் 2 அப்படின்னா இங்கே சென்டர்லேருந்து இது ரேடியஸ் 1. சரி, ஸோ நம்மளுக்கு இது டோட்டல் வந்து 150. 150ல் மொத்தம் 3 பார்ட்டாக பிரிச்சுக்கணும். 150 3 பார்ட்டாக பிரிச்சுட்டு கீழே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3 பார்ட்டில் 2 பார்ட் இருக்கும். அந்த 2 பார்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டாக்கா இது 100. ஸோ மேலே 50, இதோட ஹைட் வந்து 50 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த பாயிண்ட்டையும் நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும், இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த பாயிண்ட் வந்து இங்கேருந்து 50 அண்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு R1, அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் இந்த பாயிண்ட்லேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா R1, 50 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே இந்த இடத்துல என்ன வரும் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதோட டிஸ்டன்ஸ் R2, இதோட ஹைட் வந்து 100. ஓகே, ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கு ஆன்சர் என்ன அப்படின்றது தெளிவாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா R1, அதாவது மேலே இருக்கிற பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ R1, 50 அப்படின்ற பாயிண்ட்டை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ன்ற இடத்துல இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா R1 ஸ்கொயர் டிவைடட் பை 30 ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 50 ஸ்கொயர் டிவைடட் பை 44 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போ அடுத்ததான் மைனஸ் 50 ஸ்கொயர் 44 ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா R1 ஸ்கொயர் டிவைடட் பை 30 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இங்கே மைனஸில் இருக்கிறது அங்கே ப்ளஸில் போயிடும். ஸோ 50 ஸ்கொயர் டிவைடட் பை 44 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சரி, ஓகே, ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட்டு இந்த 44 ஸ்கொயரை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1936 வரும். ஸோ 1936, அதே மாதிரி 50 ஸ்கொயர் பண்ணிங்கனாக்கா 2500 கிடைக்கும், அதாவது 2500 கிடைக்கும். ஸோ இதை இங்கே 1 கூட மல்டிபிள் பண்ணி மேலே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது கீழே இருக்கிற 44 ஸ்கொயர் அப்படியே நம்ம 44 ஸ்கொயர்னே வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு மேலே இதை மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 1936 ப்ளஸ் 2500 ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி வேல்யூஸ். ஸோ ஆல்ரெடி ஒரு சில மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் டைரெக்டாக போடுறேன், நீங்கள் மல்டிபிள் பண்ணி எழுதுங்க. ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட்டு R1 ஸ்கொயர் டிவைடட் பை 30 ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4436 டிவைடட் பை 44 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ 2 பக்கமும் நான் ஸ்கொயரை எடுத்துடுறேன். ஸ்கொயரை எடுத்துட்டேன் அப்படின்னா டேக்கிங் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல R1 டிவைடட் பை
30 அப்படின்னு கிடைக்கும். இங்கே வந்து இதை ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுக்கணும். ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுத்திங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4436. ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுத்திங்கன்னா ஸோ ரெண்டாக பிரிச்சிக்கலாம். பிரிச்சிட்டோம் அப்படின்னா 44ல் 6 வந்து 6 டைம்ஸ் 36 வரும். ஸோ மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு 8. ஸோ மேலே இருக்க 36 கீழே அடிக்கலாம். அப்புறம் 6 2 சார் 12 வந்து 83ல் மேக்ஸிமம் 12 6 டைம்ஸ் போகும். ஸோ 6ன்றதை இங்கே எழுதிக்கலாம். 6ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 756 கிடைக்கும். திருப்பி அகைன் மைனஸ் பண்ணிங்கன்னா 8. ஸோ 80 பேலன்ஸ் 2 0 எடுத்துக்கலாம். அகைன் இதை வந்து 1326 வருமா? ஸோ அகைன் பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வச்சுட்டு 2 0 சேர்த்துக்கிட்டேன். நான் பாயிண்ட் வச்சா 2 0 சேர்த்துக்கணும். அகைன் இதால் மேக்ஸிமம் இதில் எத்தனை டைம்ஸ் போகும்னா அதே 6 டைம்ஸ் போகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். போதும், இதுக்கு மேலே நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போது ஸ்கொயர் ரூட்லேருந்து மேலே இருக்கிற பார்ட்டை வெளில எடுத்தோம் அப்படின்னாக்கா 66.6ன்னு கிடைக்கும். கீழே இருக்கிறது வந்து 44 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த 30 மேலே மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ R1 ஈக்குவல் டு 30 66.6 கூட மல்டிபிள் பண்ணலாம். அப்படி மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இல்லைனா இங்கே கேன்சல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா 44 வந்து 2 டேபிளில் 22 டைம்ஸ், இங்கே வந்து 2 டேபிளில் 33.3 டைம்ஸ், இது வந்து 2 டேபிளில் 11 டைம்ஸ், இது 2 டேபிளில் 15 டைம்ஸ். ஸோ 15 இன்ட்டு 33.3 மல்டிபிள் பண்ணால் 499.5ன்னு கிடைக்கும். டிவைடட் பை கீழே 11. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா R1ஓட வேல்யூ வந்து 4 டைம்ஸ் 44ல் அகைன் 5 டைம்ஸ் 55 அண்டு பாயிண்ட் வச்சுட்டோம்னாக்கா அகைன் திருப்பியும் ஒரு 4 டைம்ஸ் போகும். பேலன்ஸ் அப்புறம் ஒரு 1 டைம் போகும். ஸோ R1ஓட வேல்யூ 45.41. அதாவது R1ன்றது இதோட வேல்யூ. ஆனால் அவங்க டயாமீட்டர் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ டயாமீட்டர்ன்றது ஃபுல் லென்த். ஸோ தேர்ஃபோர் டயாமீட்டர் வந்து R1 வந்து 2R1 எடுத்துக்கலாம். அதாவது 2 × 45.41 which is equal to 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ 82 வரும். 90 ஓகே. ஸோ 90.82 மீட்டர்ஸ் அப்படின்னு வரும். ஸோ மேலே இருக்கிறதோட டயாமீட்டர் வந்து 90.82 மீட்டர்ஸ். சரி, அடுத்ததாக கீழே இருக்கிறதோட டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும். அப்போ கீழே இருக்கிறதோட ரேடியஸ் கண்டுபிடிச்சோம்னா கீழே இருக்கிறதோட டயாமீட்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதே மாதிரி திருப்பியும் இன்னொரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு R2, 100 இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது எக்ஸ், இது ஒய்ன்ற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது R2 ஸ்கொயர் டிவைடட் பை 30 ஸ்கொயர் மைனஸ் 100 ஸ்கொயர் டிவைடட் பை 44 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ 100 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் கீழே இருக்கிறது வந்து -100ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே நீங்கள் -100 த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ -100 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா R2 ஸ்கொயர் டிவைடட் பை 30 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 100 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 10,000 கிடைக்கும். டிவைடட் பை 44 ஸ்கொயர். 44 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். 44 வந்து 1936 கிடைக்கும். ப்ளஸ் 10000 டிவைடட் பை 44 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது R2 ஸ்கொயர் டிவைடட் பை 30 ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து 11936 டிவைடட் பை 44 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சரி, ஓகே. ஸோ லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இந்த பக்கம் R டிவைடட் பை 30, இந்த பக்கம் வந்து இதை வந்து இதே மாடலில் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 109.25 கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நான் எடுத்து வச்சது. ஸோ நீங்கள் தனிப்பட்ட முறையில் எடுங்க. டைம் இல்லாததுனால நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட்டு இந்த 30, 44 இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா 22 டைம்ஸ் அண்டு 30 கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ். ஓகே, ஸோ 15 இன்ட்டு இது கூட 15 மல்டிபிள் பண்ணி 22ஆல் டிவைட் பண்ணிடலாம். 22ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு R2ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 74.49 கிடைக்கும். ஸோ R2ன்றது இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிற வேல்யூ. ஸோ ஃபுல் டயாமீட்டர் வேணும் அப்படின்னா டயாமீட்டர் வந்து 2R2 which is equal to 2 into 74.49. ஸோ 74.49 இதை வந்து 2 கூட மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 148.90 மீட்டர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.